ஒரு 4 வேம்பயர் ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஃப்ளாட்டில் ஒன்றா ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, சந்தர்ப்ப சூழ்நிலையினால இன்னொரு ஆளை கடிச்சு அவனையும் வேம்பயராக மாற்றிடுறாங்க. இவ புதுசாக வந்த அந்த வேம்பயர்னால அவங்களுக்குள்ள எக்கச்சக்க கன்ஃபியூஷன்ஸ் நடக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவனோட ஃப்ரெண்டு ஸ்டூன்னு ஒருத்தன் இவங்களோட சேர்றான். ஆனால் அவன் வேம்பயர் இல்லை, மனுஷன். வேம்பயரோட உலகத்தில் ஒரு மனுஷன் வந்து ஃப்ரெண்ட் ஆகுறான். இதனால இவங்களுக்குள்ள என்ன நடக்குது, இதுக்குள்ள இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நடந்த கன்ஃபியூஷன்ஸ் என்ன, இப்படிங்கிற பல கேள்விகளுக்கான பதில நம்ம ஹியூமன் லைஃபோடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்கான காரணம் என்ன, மதம்னா என்ன, கடவுள்னா என்ன, சாவுனா என்ன, சாகா வரம்ங்கிறது ஏன் சாபம், பொண்ணுகளை நம்ம எப்படி ஒரு டூலாக யூஸ் பண்ணோம், இப்போ பொண்ணுங்க எவ்வளோ சுதந்திரமாக இருக்காங்க, உண்மையானுமே பெண்ணடிமைன்னு ஒன்று இருந்துச்சா இல்லை அது ஆளுக்கு ஆளு மாறுபட்டுச்சா, இப்படிங்கிற பல விஷயங்களை நமக்கு ரொம்ப அழகாக ரொம்ப வித்தியாசமாக சொன்ன படம் தான் வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு கத்திரிக்கோள். இன்னைக்கு நம்ம 2014 டைகா வைட்டி, ஜெமைன் கிளிமெண்ட் டைரக்ஷனில் வெளியே வந்த வாட் வி டூ இன் த ஷேடோஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான, அதே சமயம் ரொம்ப ஜாலியான படங்க. உண்மையாலுமே வந்து ஒரு வேம்பயர் கதைக்குள்ள இவ்வளோ அழகான இவ்வளோ ஆழமான கருத்துக்களை சொல்ல முடியுமா அப்படிங்கிறது எனக்கே இந்த படம் பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. இந்த படத்தோட கதையை கேட்டால் உங்களுக்குமே பயங்கர ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தோடைய செட்டப்பில் தாங்க ஆரம்பிக்குது. இந்த வேம்பயர்ஸை பற்றின விஷயங்களை டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீமுக்கு பர்மிஷன் கிடைக்குதுன்னு ஒரு வாய்ஸ் ஓவர் சொல்லுது. இப்போ அந்த பர்மிஷன் மூலமா என்ன பண்ணுறாங்கன்னா, 2 கேமராமேன் கொண்ட க்ரூ வந்து அங்கே கேமராவை ஆன் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா, நம்ம கேமராமேனை கூட காட்ட மாட்டாங்க, சும்மா நம்மகிட்ட அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஃப்ளாட்டில் ஒரு சபப்பட்டியில் ஒரு ஆள் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னா, ஒன் ஆஃப் த ரூம்மேட்டான வியாகோ. இப்போ அவங்க கூட வந்து இன்னும் 3 ரூம்மேட் இருக்காங்க. அந்த 3 ரூம்மேட்டுமே வேம்பயர்ஸ். இப்போ என்ன ஆகுதுன்னா, காலையில் எந்திரிச்சு அவன் வந்து எல்லா ரூம்மேட்டையும் கூப்பிட போகிறான். ஆனால் இதில் ஒரு சின்ன திருத்தம் என்னென்னா, அவனால் காலையில் எந்திரிக்க முடியாது, அவன் சாயங்காலம் தான் எந்திரிக்க முடியும். ஏன்னா சூரியன் பட்டம் அவன் எரிஞ்சிருவான். ஏன்னா அவன் ஒரு வேம்பயர். எழுப்பி கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் டேபிள் மேலே உட்கார வச்சு, இங்கே பாரா, நீ வந்து 5 வருஷமாக உன் பாத்திரத்தையே கழுவாமல் இருக்க. அது என்ன மாதிரியான பாத்திரம், மனுஷங்களை திங்கிறாங்க இல்லையா, அந்த பாத்திரத்தை கழுவாமல் இருக்க, இதை கழுவுன்னு சொல்லி அந்த இருக்கிறதுலையே வந்து இருக்கிற வேம்பயர்லேயே பிளேஃபுல்லான ஓரளவுக்கு சின்ன வயசு வேம்பயரான டேக்கன் கிட்ட இதை சொல்கிறாப்புல. இதை பார்த்தோன்னா டேக்கன் வந்து கடுப்பாகி, சரி ரைட்டரா நான் கழுவுறேன் அப்படின்றார். இருக்கிறதுலையே வயசான வேம்பயர் அப்படின்னா பீட்டருக்கு என்ன வயசாகுது அப்படின்னா ஒரு 8000 வயசாகுது. இப்போ இவங்களுக்கு ஒரு வேலைக்கார பொண்ணும் இருக்குது. அந்த வேலைக்கார பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, எப்படியாச்சும் டீக்கனுக்கு வேலை செஞ்சு டீக்கன் கிட்ட கடி வாங்கினா நம்ம வந்து சாகாவரம் அடைஞ்சிடலாம், நம்ம வந்து ஒரு வேம்பயராக மாறிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கதையில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க சாயங்காலம் வெளியே போவாங்க. சிட்டியில் இவங்க இல்லாமல் இன்னொரு 70-80 வேம்பயர்ஸ் இருக்காங்க. அந்த 70-80 வேம்பயர்ஸும் இவங்களோட கனெக்டில் இருப்பாங்க. ஆனால் வந்து என்னென்னா, இவங்க 4 பேர் மட்டும்தான் ரொம்ப க்ளோஸாக ரூம்மேட்டாக இருப்பாங்க. இதில் ஒரு வேம்பயரும் ஒரு ரகம். ஒருத்தனுக்கு பொண்ணு பிடிக்கும், ஒருத்தனுக்கு தூங்க பிடிக்கும், இன்னொருத்தனுக்கு வந்து பார்த்தா என்ன பிடிக்கும்னே தெரியாது, லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான், எல்லாத்தையும் வந்து பிரச்சனை பண்ணுறது தான் பிடிக்கும். இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு வேம்பயரை பற்றியும் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தனும் 4 பேரும் எப்படி வேம்பயர் ஆனாங்க. இப்போ ஒருத்தர் எல்லாருமே வேம்பயர் கடிச்சு தான் வேம்பயர் ஆகிருப்பாங்க. ஆனால் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களோட கதை மாறுபடும். அப்போ வேம்பயர்ஸ் வந்து எப்படி இந்த உலகத்தில் இப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுடைய ஹீரோவான கிட்டத்தட்ட ஹீரோ தான், பட் ஆனால் ஹீரோ இல்லை, வியாகோ எப்படி இங்கே வந்தான் அப்படின்னா, அவன் லவ் பண்ணுற பொண்ணை தேடி தான் இங்கே வந்தான்னு சொல்லி கதையை சொல்லுவான். இப்போது அவங்க சிட்டிக்குள்ளே போவாங்க. சிட்டிக்குள்ளே போனால் என்னென்னா, வேம்பயர்ஸ்க்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அவங்கள யாராவது இன்வைட் பண்ணால் மட்டும்தான் அவங்க உள்ளே போக முடியும். அதாவது என்னென்னா, நம்ம கல்ச்சரில் கூட சொல்லுவோம் இல்லையா, கெட்டதை பேசினா கெட்டது தான் வீட்டுக்கு வரும்னு. ஸோ அந்த மாதிரி இவங்களை பற்றி பேசினா தான் இவங்களால ஒரு இடத்துக்கு போக முடியும். ஸோ அதனால் இவங்க என்னென்னா, த குமரன் ஹப்புன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இடம் மட்டும் இருக்கும். அந்த இடத்த ஓன் பண்ணுறது நடத்துகிறதே வேம்பயர் தாங்கிறதுனால அங்கே மட்டும் இவங்களால வந்து கூப்பிடாமல் போக முடியும். ஸோ அதனால் இவங்க ரெகுலராக வந்து
அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தா இவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து வேலை செய்கிறா இல்லையா, ஏன்னா அவளுக்கு வந்து வேம்பயர் ஆகணும்னு ஆசைன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணு அங்கே வந்து இவங்களுக்கு என்னென்ன வேலை செய்யணுங்கிறது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு போய் அந்த வேலையை செஞ்சு கொடுப்பா. அப்போ அவள் வந்து டீக்கன் கிட்ட கேட்பா, இந்த மாதிரி நான் எவ்வளோ நாள் தான் உங்களுக்கு வேலை செய்கிறது, ஆல்ரெடி 5 வருஷம் ஆயிடுச்சு, எப்போ தான் நீங்கள் என்னை வேம்பயராக மாற்றுவீங்கன்னா அதை பெருசாக டீக்கன் வந்து கண்டுக்கவே மாட்டான். இவங்க போகிற வழியிலே நிறையா வேம்பயர்ஸை வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து 2 சின்ன பொண்ணுங்க வேம்பயராக இருப்பாங்க. ஏன்னா எந்த வயசில் அவங்கள கடிக்கிறோமோ அந்த வயசுலேயே தான் அவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வயசே ஆகாது. ஸோ அந்த சின்ன பொண்ணுங்க எல்லாத்தையும் மீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஹீரோவான வியாகோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வருவான். அவன் எப்படின்னா ரொம்ப டீசெண்டான வேம்பயர். அவங்கள கொல்லத்தான் போவான். பட் ஆனால் அவங்கள கொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நல்லா வாழ வச்சு நல்லா பேசி ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் ஆகி டேட்டிங் கூட்டிகிட்டு வர்ற மாதிரி கூட்டிகிட்டு வந்து கடிச்சு கொண்டுருவான். இப்போ வியாட் இஸ்லசன் பற்றி கதையை சொல்லுவாங்க. அவன் வந்து ஒரு 900 வருஷம் பழமையான வேம்பயர். அவனுக்கும் எல்லா கதையும் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. என்ன கதைன்னா, அவன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வேம்பயராக பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தவன். பட் ஆனால் பீஸ்ட்ன்ற ஒரு ஆள் கூட அவன் சண்டை போட்டு தோற்று போனதுக்கப்புறம் அவனுக்கு எல்லா சக்தியும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுன்னா, அந்த பொண்ணு இருப்பா இல்லையா, அவள் வந்து இந்த மாதிரி வேம்பயர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காள். அவள் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வருவாள். எதுக்காகனா இவங்களுக்கு சாப்பாடுக்காக. அங்கே பார்த்தா அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸையும் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து ஸ்பெகட்டின்ற பேரில் புழுவை கொடுத்து அதை சாப்பிட வச்சு இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த 2 ஃப்ரெண்ட்ஸையும் கொன்று தின்றுவாங்க. இப்போ என்னென்னா அந்த இடத்துக்கு நிக்குன்னு ஒருத்தவன் வருவான். நிக்கு யார் அப்படின்னா, அவன் ஆக்சுவலாக ஹியூமன். இப்போ தான் வந்து அவன் வேம்பயராக மாறி இருக்கிறவன். அவனை யார் வேம்பயராக மாற்றினது அப்படின்னா, பீட்டு இருக்கிறதுலையே வந்து வயசான வேம்பயர் அவன் தான். அவன் யாரு கூடயும் பெருசாக கலந்துக்க மாட்டான். அவனோட கல்லறை இதுக்குள்ளேயே தான் இருப்பான். அப்புறம் எப்படி அவன் நிக்க வேம்பயராக மாற்றினான் அப்படின்னா, அது அவனுக்கே தெரியல. ஏன்னா வந்து ஏதோ அவனுக்கு தோணியிருக்கு, அவன் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். இப்போ வந்து நிக்க பற்றி சொல்லுவாங்க. அவன் எப்படி நார்மல் மனுஷனை வந்து வேம்பயராக மாறுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான், அவன் உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குது, அவன் உயிரே போகிற மாதிரி அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகளாக வருது, அவனால் காலையில் எங்கேயும் வெளியே போக முடியறதில்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண முடியறதில்ல, சாப்பிட முடியறதில்ல, இப்படி பல பிரச்சனைகள் அவனை ஃபேஸ் பண்ணுறான். அவன் குழப்பத்தில் இருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. ஆனால் என்னென்னா இந்த லைஃப் வந்து அவன் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்களும் இந்த பழைய வேம்பயர்ஸும் நிக்குக்கு வந்து வேம்பயராக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் சொல்லித்தராங்க. அப்போ வந்து இவங்க வேறு ஏதாவது ஒரு கிளப்புக்கு போகணுன்னு நினைக்கும்போது நிக்கு இப்போ தானே வேம்பயராக மாறி இருக்கான். அதனால் அவனுடைய ஃப்ரெண்டான ஸ்டூ கிட்ட இவங்களை கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா ஸ்டூ வந்து இன்வைட் பண்ணால் இவங்க வந்து அந்த இடத்துக்கு போகலாம். ஏன்னா வேம்பயர்ஸ் உள்ளே போகிறதுக்கு யாராவது ஒருத்தர் இன்வைட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக வேம்பயர் அல்லாதவங்களோ இல்லை வேம்பயரோ இன்வைட் பண்ணணும். இப்போ இவங்க வேம்பயர்னு இது வெளியே சொல்லவும் முடியாது. ஆனால் நிக்குக்கு என்ன சூப்பர் பவர்னா, அவனால் ஹிப்னடைஸ் பண்ண முடியும். ஸ்டூவை ஹிப்னடைஸ் பண்ணி எப்படியோ ஒரு வழியாக உள்ளே போகிறதுக்கு சொல்லிடுறான். அவனும் இன்வைட் பண்ணிடுறான். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஸ்டூ வந்து இவங்க எல்லாத்துக்கூடையும் ஃப்ரெண்ட் ஆயிடலாம். இப்போ இந்த கிளப்பை முடிச்சுட்டு போகும்போது ரோட்டில் பார்த்தா ஒருத்தவங்களோட சண்டை வருது. யாரா அவனுங்க அப்படின்னு பார்த்தா வேர்வுல்ஃப், அதாங்க ஓநாய்க, மனுஷ ஓநாய்க, அவங்களோட சண்டை வருது. ஏன்னா மனுஷ ஓநாய்களுக்கும் வேம்பயருக்கும் ஆகாது. இது வந்து ஒரு கேங் வாராக கண்டினியூ ஆகுது. நம்மளுக்கு எப்படி இந்த ஜாதிக்கும் அந்த ஜாதிக்கும் ஆகாதோ அந்த மாதிரி இவங்களுக்கு ஓநாய்களுக்கும் வேம்பயர்ஸுக்கும் ஆகாது. இப்போ இந்த சண்டையினால ஸ்டூக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடும். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இங்கே வேம்பயர்ஸோட தான் இருக்கோம், இவங்க மனுஷன் கிடையாது அப்படின்னு. நிக்கும் இல்லை, ஸ்டூ கிட்ட அந்த உண்மையை சொல்லிடுவான். உண்மையை சொன்னால் இங்கே மீதி 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஸ்டூவை ரொம்ப பிடிச்சி போனதுனால யாருமே வந்து ஸ்டூவை கொல்ல மாட்டோம் சாப்பிட மாட்டோம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டூ வந்து இவங்களுக்கு மனுஷங்களை பற்றின விஷயங்கள், இப்போ இருக்கிற டெக்னாலஜி, இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கலாம். அப்போ வந்து வியாகோ வந்து என்ன பண்ணுவான்னா, இவன் வந்து ஒரு பொண்ணை தேடி தானே இங்கே வந்திருக்கான், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பான். அப்போ இவனுடைய சர்வெண்ட் வந்து இவனை அனுப்பிச்சி விட்டான் இல்லையா, அவன் வந்து அட்ரஸ் மாற்றி போட்டு அனுப்பிச்சி விட்டதுனால தான் ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கே வர்றதுனால அவனோட லவ்வருக்கு அவன் வரும்போதே கல்யாணம் ஆகிருக்கும். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் திரும்ப வந்து அவனுடைய சர்வெண்ட்கிட்ட பேசுறதுக்காக அவனுக்கு வந்து ஸ்கைப் கால் பண்ணுவான். அவன் வந்து இல்லை வியாகோவை கழுவி ஊற்றுவான். மாஸ்டர், என்கிட்ட இருந்து அத்தனை வேலையை வாங்கிட்டு என்னை வேம்பயராக மாத்திரன்னு சொல்லிட்டு கடைசியாக கழட்டி விட்டீங்களே மாஸ்டர் அப்படின்னு. அவன் இல்லை ஜாலியாக அப்படியாப்பா நான் அப்புறமா கூப்பிட்றேன்ப்பா அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு ஃபோனை வச்சுருவான்.
என்னன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு முன்னாடி வியாகோ நிற்பான். அந்த ஓல்டேஜ் ஹோமில் யார் இருப்பா அப்படின்னா, இவன் பார்க்க வந்தான் இல்லையா லவ்வர், அந்த பொண்ணு வந்து வயசான கிழவியா அங்கே இருப்பா. இப்போ என்ன ஆகும் பிரச்சனை அப்படின்னா, இந்த நிக்கு வந்து ஒரு ஓட்டவாய், அதனால இவன் வேம்பயருங்கிறத எல்லாத்துக்கிட்டையும் போட்டு உளறிட்டு இருப்பான். இதனால நிறையா பிரச்சனைகள் நடக்கும், இவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் சண்டைகள்லாம் வரும். ஆனால் வந்து நிக்கு வந்து இவங்க சொல்கிறத கேட்குற மாதிரியே தெரியாது. இப்போ என்ன ஆகும்னா, நிக்கு வேற வேம்பயராக மாறிட்டானா, இந்த டைமில் இவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தா இல்லையா அந்த பொண்ணு ஆண்டன், அவன் வந்து இனிமேல் வேம்பயர் ஆக முடியாது. அப்படி ஆகணும்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வெயிட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் இத்தனை வேம்பயர்ஸ் தான் அவங்க வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும், அது வரைக்கும் நீ எனக்கு வேலை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி டீக்கன் சொல்லிடுவான். அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்லுவாள், உண்மையாலுமே வந்து நான் ஆம்பளையாக பிறந்திருந்தா எனக்கு கீழே இருக்கிற விஷயம் வேறு மாதிரி இருந்திருந்தா எனக்கு சீக்கிரமாக எல்லாமே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவனுங்க என்னை வந்து இவனுங்களுக்கு வேலை வாங்கி இவனுக்கு துணியை துவைச்சி இவனுக்கு சட்டையை அயன் பண்ணியே என் வாழ்க்கையை முடிச்சிடுவானுங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாள். இப்போ என்ன ஆகும்னா, வியாகோ வந்து அவனோட லவ் ஸ்டோரியை சொல்லுவான். இந்த மாதிரி அவள் என்னை விட்டு போயிட்டா, பட் ஆனால் அவளை நான் இன்னமும் ஓல்டேஜ் ஹோமில் போய் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா விடிய போகிற நேரத்தில் கீழேருந்து சவுண்டு வரும். என்னடான்னு பார்த்தா பீட்டு வந்து வெயிலில் மாட்டி இறந்துருவான். எப்படா வந்து வீட்டுக்குள்ளே அதுவும் அண்டர் கிரவுண்டில் வெயில் வரும்னு பார்த்தா, நிற்கு போய் எல்லாத்துக்கிட்டையும் உளறிட்டு இருப்பான் இல்லையா, நான் தான் வேம்பயர்னு. அதை கேட்டுட்டு இருந்த வேம்பயர் ஹண்டர் ஒருத்தன் இவங்க வீட்டை கண்டுபிடிச்சி ஜன்னலை திறந்து உள்ளே வந்திருக்கான். அப்போ வந்து பீட்டு வந்து தப்பிக்க முயற்சி பண்ணி அவனை கொண்டாப்ல. ஆனால் என்னன்னா, கீழ் வழியாக வந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சம் பீட் மேலே பட்டு பீட்டு வந்து தீ பிடிச்சி இறந்துடுறாப்புல. அப்போ வந்து எல்லாரும் ரொம்ப சோகமாயிடுறாங்க. ஏன்னா 8000 வருஷமாக இருந்த வேம்பயர் வந்து இப்படி அநியாயமாக இறந்துட்டானேன்னு. இப்போ இதுக்கு காரணமான நிக்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் வச்சு அந்த இடத்துலேருந்தே அனுப்பிச்சி விட்டாகணும், இதுதான் கரெக்டான டிசிஷன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. போலீஸ்காரங்க வந்து அந்த இடமே பயங்கர டென்ஷன் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பயகோ வந்து அந்த போலீஸ்காரங்களை ஹிப்னடைஸ் பண்ணி அங்கே எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே அவங்களுக்கு கண்ணு தெரியாத மாதிரி பண்ணி அவங்களும் வந்து இங்கே கொலை நடந்து பாடி கீழே கிடக்கும், ஆனால் அதை பார்க்குறத விட்டுட்டு அங்கே பற்றிக்கிட்டு எறியறதுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் இருக்குது, வெடிகுண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அதையே மட்டும் கண்ணில் பார்த்துட்டு திரும்பி போயிடுவாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியாக ஒரு முடிவு எடுத்து நிக்க வந்து விசாரணை கமிஷனில் உட்கார வச்சு நிக்க வந்து இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. துரத்துறதுக்கு முன்னாடி பயங்கரமான பனிஷ்மெண்ட்டான ஷேம் பனிஷ்மெண்ட், அவனை நடுவில் நிற்க வச்சு ஷேம் ஷேம் ஷேம்னு கத்திட்டு அவனை துரத்தி விட்டுருவாங்க. இப்போ நிக்கும் ஸ்டூவும் அங்கேருந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த வேம்பயர் சொல்லும், ஸ்டூ வேணால் வர்றதுன்னா வரலாம், நிக்குக்கு தான் பிரச்சனை, ஸ்டூ வந்து இந்த தப்பும் செய்யலைன்னு. அப்போ வந்து என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் சில மாதங்கள் கழிச்சு. அது என்னென்னா, இவங்களுடைய ஆன்டி சர்ச், அதாவது இவங்களுடைய சாத்தான் கோயிலில் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த ஃபங்க்ஷனை வியாடிஸ்லன் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா வருஷம் வருஷம் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க அல்லது ஹானர் பண்ணுவாங்க. வேம்பயரில் ஒரு ஆளையவே அதுக்குள்ளே அப்படி சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. இந்த வருஷம் என்னைய கூப்பிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன்னு அவன் ரொம்ப சந்தோஷத்தோடு இருப்பான். ஏன்னா அந்த இடத்துல வேம்பயர்ஸ் தவிர வேற யாருக்குமே வந்து அனுமதி கிடையாது. அப்போ அந்த லெட்டர் வரும், யார் வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனர் அப்படின்னு. பார்த்தா ஷாக் ஆயிடுவான் வியாடிஸ்லின். ஏன்னா கெஸ்ட் ஆஃப் ஆனராக இருக்கிறது இவன் கூட சண்டை போட்டு இவன் தோற்று போய் அதுக்கப்புறம் இவன் வாழ்க்கை எப்படி ஆச்சுன்னு இவன் புலம்பிகிட்டு இருக்கான் இல்லையா, அந்த பீஸ்ட்டு தான் கெஸ்ட் ஆஃப் ஆனர் இந்த வருஷத்துக்கு. அதுலேருந்து அவன் வந்து பயங்கர டிப்ரெஷனுக்குள்ளே ஆளாயிடுவான். எந்திரிக்க மாட்டான், குளிக்க மாட்டான், சாப்பிட மாட்டான், அவன் முகமெல்லாம் வயசான மாதிரி ஆயிரும். இவங்க 2 பேரும் இல்லை அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக அவ்வளோ சந்தோஷத்தோடு கிளம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் வியாடிஸ்லின் வரமாட்டான். அதுக்கப்புறம் நம்ம வியாகாவும் நம்ம டீக்கனும் மட்டும் அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அது பார்த்தா ஒரு சர்ச் மாதிரி இருக்கிற இடம் தான், ஆனால் சர்ச் இல்லை, அங்கே நடந்துட்டுருக்கோம். இப்போ வந்து அங்கே கெஸ்ட் ஆஃப் ஆனர்னு வருவாங்க. யாரா அந்த பீஸ்ட்டுன்னு பார்த்தா அது ஒரு பொண்ணு. அது யாரும் இல்லை, வியாடிஸ்லினோட எக்ஸு தான். அவங்கள ஒரு வேம்பயர். ஆனால் அவங்கக்கிட்ட பிரேக்கப் ஆனதுலேருந்து தான் இவனுடைய பவர்லாம் குறைஞ்சி வியாடிஸ்லின் இப்படி இருக்கான்றது நமக்கு தெரிய வருது. இப்போது அந்த இடத்துக்கு நிக்கும் வந்திருப்பான். ஏன்னா அவனும் ஒரு வேம்பயர் தானே, ஸோ நிக்கும் அங்கே வந்திருப்பான். ஆனால் நிக்க என்ன பண்ணியிருப்பான்னா ஸ்டூவை கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஆனால் அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே என்னென்னு ஸ்டூ வந்து மனுஷன்னு தெரியாது. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும்னா, அங்கே இருந்தாங்க இல்லையா கெஸ்ட்
கெஸ்ட் ஆஃப் ஆனர். அவங்களுக்கு வந்து ஸ்டூ மேலே டவுட் வந்துடும் அவன் வேம்பயர் தான்னு. இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து கொல்ல வருவாங்க ஸ்டூவை. ஆனால் இந்த 4 வேம்பயர்ஸ் வந்து அதுக்கு எகென்ஸ்டாக இருப்பாங்க. 4னா இந்த இடத்துல வியாடஸ்லன் வந்து பாதியில் உள்ளே வருவான். உள்ளே வந்து நீ அவனை கொல்றதுக்கு நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்டூவை கொல்ல ரெடி ஆவாங்க. அப்போ வியாடஸ்லனுக்கும் இப்போ இந்த பீஸ்டோடைய பாய் ஃப்ரெண்டாக இருக்கிற வேம்பயருக்கும் சண்டை வரும். அப்போ வந்து ஸ்டூ வந்து பின்னாடி இருந்து ஒரு கூமாச்சியான பெரிய ராட் எடுத்து சொருகிடுவான். சொருகுனா அந்த இடத்துல ஒரு கேப் ஒன்று உருவாகும். அதை சாக்கா வச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க எல்லாரும். அவங்க எஸ்கேப் ஆகி போகும்போது பார்த்தா வெளியே வந்து அந்த வேர்வுல்ஃப்ஸ் கேங் இருக்கும், ஓனாய் கேங்கு. அவங்க வந்து என்னென்னா இன்னைக்கு பௌர்ணமி, ஓனாயா மாறுற நாள், அதனால் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்கன்னு அவங்க எவ்வளவோ சொல்லுவாங்க. ஆனால் இவனுங்களுக்கு அந்த சீரியஸ்னஸே புரியாது. அவனுங்க ஓனாயா மாறி இவங்களை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. துரத்துனா இந்த வேம்பயர்ஸ் எல்லாம் மேலே பறந்து அப்படியே தப்பிச்சிருவாங்க. ஆனால் ஸ்டூ வந்து நார்மல் ஹியூமன் பீயிங் தானே, அவனால் தப்பிக்க முடியாது. அவனை கிழிச்சு தொங்க போட்டுருவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வரும். போலீஸ் வந்து ஸ்டூவோட பாடியை ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது வழக்கம் போல தான், போலீஸுக்கு தான் முழுசாக கண்ணு தெரியாது. ஓநாய் கடிச்சதை தெருநாய் கடிச்சதா நினச்சி அந்த தெருநாயை வந்து நாங்கள் கொலை பண்ண போகிறோம், இது ரொம்ப சோகமான விஷயம் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரி சொல்லிட்டு தெருநாயை பிடிச்சிட்டு போயிடும். கடைசியில் பார்த்தா ஸ்டூ வந்து அந்த இடத்துல இறந்துருவான். எல்லாருமே ரொம்ப சோகமாயிருவாங்க. ஸ்டூ இறந்துட்டா, நம்மளை விட்டு போயிட்டான் அப்படின்னு. அந்த இடமே களை இழந்திருக்கும். யாருமே காலையில் எந்திரிக்க கூட கஷ்டப்படுவாங்க. யாருக்கும் வாழ்கிறதுக்கே பெருசாக பிடிக்காது. இவங்க ஒன்றா எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அப்படிங்கிற ஃபோட்டோவெல்லாம் நம்ம முன்னாடி வந்துட்டு போகும். அப்போ திடீர்னு யாரோ வந்து கதவை தட்டுவாங்க. கதவை திறந்து பார்த்தா நிக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டூவை உள்ளே கூட்டிகிட்டு வருவான். என்னடா அது செத்து போன உயிரோட வந்து நிற்கிறானே அப்படின்னு நமக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அப்போ தான் பார்த்தா ஸ்டூவை கொண்டு போய் அந்த ஸ்ட்ரெச்சரில் ஏற்றிருப்பாங்க இல்லையா, செத்து போயிட்டான்னு. திடீர்னு அவனுக்கு உயிர் வரும். உயிர் வந்தால் என்ன ஆகும்னா, அவன் முகம் ஃபுல்லாக வந்து கிழிஞ்சிருந்தாலும் அவனுக்கு உயிர் போயிருக்காது. போன உயிர் வேம்பயராக இல்லாமல் மனுஷனாகவும் இல்லாமல் ஓனாயாக திரும்பி வந்துடும். இப்போது ஸ்டூ வந்து ஒரு ஓனாய். இப்போ அவன் வரும்போதே என்ன பண்ணுவான்னா, இப்போ அவன் ஓனாய் இல்லையா, அதனால் அவனோட ஓனாய் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வருவான் வேம்பயர்ஸை பார்க்குறதுக்கு. ஹிஸ்ட்ரியிலேயே முறையாக வேம்பயர்ஸும் ஓனாய்களும் ஒரு வீட்டில் ஒன்றா சேருவாங்க. ஏன்னா இதில் வந்து ஸ்டூ வந்து ஆல்ரெடி வேம்பயர்ஸுக்கு ஃப்ரெண்டாக இருந்து ஓனாயாக மாறினாங்கிறதுனால ஸ்டூவுக்காக ஓனாய்களை உள்ளே அனுப்புவாங்க, வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் ஓநாய்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் வேம்பயர்ஸ்க்கே தெரியும் அவங்க ஒன்றும் அவ்வளோ மோசமான ஆளுகள் இல்லை, அவங்களும் வந்து ஒரு நல்ல மனுஷங்க தான் அப்படிங்கிறது தெரிஞ்சோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓ, இவ்வளோ நாள் ஏன்டா இவங்கள நம்ம என்ன தள்ளி வச்சுருந்தோம் அப்படின்னு. இப்போ இது நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, வியாகோ வந்து அவன் லவ் பண்ண பொண்ணு பாட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த பொண்ணுக்கிட்ட நேராக போய் ப்ரப்போஸே பண்ணிவிடுவான். பண்ணால் பார்த்தா அந்த பொண்ணையும் கடிச்சு அந்த பாட்டியும் கடிச்சு வேம்பயராக மாற்றி ஜாலியாக 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஓனாயும் வேம்பயர்ஸுமே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. வயசான பாட்டியும் வியாகோவுமே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நம்மளால் சேர்ந்து வாழ முடியாது? மனுஷங்களை சேர்க்குற 2 விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப்பும் லவ்வும் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. டைம் கிடைச்சா நீங்களும் ஒரு தடவை பாருங்கள். இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்து நாங்க என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.